இன்றைய சூழ்நிலையில் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்சி அப்படிங்கிறது வந்து மறைக்கப்பட்டதா இல்லை மறக்கப்பட்டதா அப்படிங்கிறத எங்களுடைய ஆய்வு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படிங்கிறது முதலாக இந்த வேர்டு வந்து காயின் பண்ணப்பட்டது 1950. அது வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்காக வந்து உருவாக்கப்பட்டது 1956. ஆனால் ஹியூமன் இன்டெலிஜென்சி அறிவு இருக்குது அப்படிங்கிறது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1905. ஆல்பர்ட் பினைட் அப்படிங்கிறவர் தான் எங்களுடைய உளவியல் துறையினுடைய மிகப்பெரிய ஆய்வாளர், ஆராய்ச்சியாளர், நிபுணர். அவர் வந்து கண்டுபிடிச்சார் மனித அறிவை அளக்க முடியும்னு சொல்லிட்டு வந்து 1905 வந்து அறிவை அளக்க முடியுங்கிற மாதிரி கொண்டு வர்றாரு. ஆனால் அறிவு அப்படிங்கிறது வந்து எந்த நிலையில் இருக்குன்னா தகவலை அறிவுன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்களே தவிர அறிவு என்பது செயல்படுத்தக்கூடிய ஒன்று. ஆனால் தகவலை மனப்பாடம் செய்கிறது அறிவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனப்பாடம் வேறு, அறிவு செயல்நிலை என்பது வேறு. அப்போ இந்த உலகம் வந்து ஏஐக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறது, அதே அளவில் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்சியை வந்து எப்படி வந்து முக்கியம் இல்லாததாக பண்ணுகிறதுங்கிறது தான் நாங்கள் பல ஆண்டுகளாக செஞ்சிட்ருந்தோம். அப்போ வந்து ஒரு தனி மனிதனுடைய இன்டெலிஜென்சியை வந்து அதை சரியான முறையில் முறைப்படுத்தலைன்னா இன்னொரு 20 வருஷத்தில் வந்து மனிதனுக்கு வந்து அறிவு அப்படிங்கிறதே இருக்காது. அவங்க சொல்கிறதே அவங்க கேட்பாங்க. இந்த நுண்ணறிவை அதிகப்படுத்துறது தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியிலையும், குழந்தைகள் மத்தியிலையும், பெற்றோர்கள் மத்தியிலையும், தொழிலதிபர்கள் முன்னாடியும், அதே மாதிரி தொழிற்சாலையில் உள்ளவர்கள் முன்னாடியும் தொடர்ந்து விழிப்புணர்வை பல ஆண்டுகளாக கொடுத்துட்டு வருது. விழிப்புணர்வுக்கு அப்பால் வந்து செயல்நிலையில் வந்து அதாவது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஃபங்க்ஷனிங் டெவலப்மெண்ட்டில் வந்து அவங்களுடைய இன்டெலிஜென்ஸியை டெவலப் பண்ணக்கூடிய கற்றல் திறன்கள், அதே மாதிரி தொழில் திறன்கள், சமூக உறவு சார்ந்த இன்டெலிஜென்சி, மேரேஜ் இன்டெலிஜென்சி, லைஃப் இன்டெலிஜென்சி, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்சி, அதே மாதிரி சோஷியல் இன்டெலிஜென்சி, இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய தொடர்பு எங்கேயெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கு வந்து இன்டெலிஜென்சி அதிகப்படுத்துவதற்கான செயல்நிலை கற்றல், உளவியல் சார்ந்த பகுப்பாய்வு, மென்டாரிங் மற்றும் இதில் வந்து சிரமப்படக்கூடியவர்களுக்காக இன்டெலிஜென்சி தெரப்பி என்பதை அறிமுகப்படுத்தி பல ஆண்டுகளாக எங்களுடைய சேவையை சமூகத்துக்கு இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கும் செய்து வருகிறோம். இது விளம்பரம் அல்ல, விழிப்புணர்வு. பொதுவாக நம்மளுடைய அறிவு நிலை என்று சொல்லக்கூடியது சிந்தனையாகவோ அல்லது வந்து நிலைபெற்ற தன்மையிலோ செயல்பட்டு கொண்டிருக்கும். நம்மளுடைய அறிவு சிந்தனை என்ற வடிவில் எதற்காக அதிக நேரம் செலவழிக்கிறது, அதாவது நம்மளுடைய அறிவு சார்ந்த எண்ணம் அல்லது அதை பற்றிய சிந்தனை வளர்ச்சிக்காக செலவழிக்கப்படுகிறதா அல்லது பிறரை பற்றி கற்பனை செய்தில் செலவழிக்கப்படுகிறதா அல்லது பிறருடைய பிடிக்காத விஷயங்களை திரும்ப நினைவுக்கு கொண்டு வந்து அதில் வாழ்வதில் செலவழிக்கப்படுகிறதா? அதே போல கற்றல் என்பது ஒரு கேளிக்கை சார்ந்ததா அல்லது திறன் சார்ந்ததா? இப்படி பல்வேறு வகையில் பகுப்பாய்வில் நாங்கள் செய்து வருகிறோம். ஒவ்வொருவருமே தனக்கு பிடித்தது என்ற விருப்ப நிலையில் இருக்கிறோமே தவிர திறன் என்ற செயல்நிலையில் வர தெரிவதில்லை. அப்போ வந்து இன்னைக்கு வந்து கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, கல்வி நிலையங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உளவியல் சிக்கல்னா, இன்றைக்கி கல்வி நிலையங்கள் வந்து குழந்தைகளை வந்து ஏதாவது சொல்லிட்டா அவங்க உடனே வந்து ஒன்று அந்த கல்வி நிலையத்துக்கு போகிறத தவிர்த்துக்கிறாங்க, இல்லைன்னா தன்னைத்தானே அழிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த கல்வி நிலையங்கள் வந்து இந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக நிறைய வந்து ரொம்ப பாலிஷாக பேச வேண்டியது இருக்குது. முன்னாடி மாதிரி உரிமையை பேச முடிய மாட்டேங்குது. பெற்றோர்களும் என்ன செய்கிறாங்கன்னா, ஏதாவது ஒன்று பேசிட்டு அந்த குழந்தை விட்டு ஓடிடுது. ரன்னவே சிண்ட்ரோம்னு அதிகமாகிடுச்சு. குறை சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிது. புகழ்றதுக்கு மட்டும் ஒரு ஆள் வேணுங்கிறது, சம்பளத்துக்கு தான் ஆளை வச்சு புகழ்ந்துட்டு இருக்கணும் குழந்தைய. ஆனால் இவங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் இவங்க வந்து புகழ்ந்து குழந்தையை வளர்த்திடுவாங்க. இந்த உலகம் தனியாக வாழ வைக்கும் பொழுது அல்லது தனியாக இந்த குழந்தையை வந்து கையாளும் பொழுது இந்த உலகத்துக்கு இவங்க மேட்ச் ஆக மாட்டாங்க, இந்த உலகம் இவங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகிடும். அப்போ அதனுடைய விளைவு தான் வந்து தன்னைத்தானே அழிச்சுக்கிற மனநிலை அல்லது தன்னைத்தானே அழிக்காமல் தனக்கு மாற்றமாக செய்யக்கூடியவர்கள் மீது வன்முறையை தொடக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. மனித நுண்ணறிவுங்கிறது கற்றலிலிருந்து, சமூகத்திலிருந்து, நடத்தையிலிருந்து எடுக்கப்படுகிறதா அல்லது மறைக்கப்படுகிறதா அல்லது மறக்கடிக்கப்படுகிறதா அப்படின்னு நினைக்கிறீர்கள் தான் நாங்கள் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் குழந்தைகளுடைய கற்றலிலிருந்து இது உருவாக்கணும், சுய கற்றல், சுய திறனை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து ஹியூமன் இன்டெலிஜென்சி லேர்னிங் அண்ட் மென்டாரிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் செஞ்சுட்டு வரோம். அதாவது
படிப்பு சார்ந்த குறைபாடு என்பதை தாண்டி சமூகம் சார்ந்த குறைபாடு என்பது அதிகமாகிட்டு இருக்குது. சமூகத்தை புரிந்து கொள்வதில் இவர்களுக்கேற்ப சமூகம் இருக்க வேண்டும் என்று இவர்களாக கற்பனை செய்து செயல்படுவதில் இன்று அதிக முரண்பாடு உள்ளது, அல்லது அதிகமாக இதை விரும்புகின்றனர். அப்போ கற்றல் குறைபாடு என்பது கல்வி சார்ந்தது மட்டுமல்ல, அது லேர்னிங் ரிலேட்டட் இன்டெலிஜென்சி. அதே போல் சமூக கற்றல், சோசியல் இன்டெலிஜென்சி அண்ட் சோஷியல் லேர்னிங். அதே போல் ரிலேஷன்ஷிப் இன்டெலிஜென்சி. அதே போல் போட்டித் தேர்வுகளுக்காக கற்றல் திறனை மேம்படுத்தக்கூடிய இன்டெலிஜென்சி. அப்போ குடும்பத்துக்கு வளர்ச்சிக்கான இன்டெலிஜென்சி, பிஸ்னஸ் இன்டெலிஜென்சி, தென் கார்ப்பரேட் இன்டெலிஜென்சி, தென் லாங்குவேஜ் இன்டெலிஜென்சி. அதற்கடுத்து அவர்களுடைய வளர்ச்சிக்கான டெவலப்மெண்டல் இன்டெலிஜென்சி. இப்படி பல்வேறு திறன் கூறுகளையும் அறிவு சார்ந்த வளர்ச்சியும் லேர்னிங் லேப் அனாலிசிஸ் மூலமாகவும் லேர்னிங் மென்டாரிங் மூலமாகவும் அதிகப்படுத்துகிறோம். இதுக்கான கால அளவு மினிமம் 3 மாதங்களிலிருந்து அது 12 லெவலில் நாங்கள் வச்சுருக்கோம். ஒவ்வொரு லெவலும் 3 மந்த்து உள்ளடக்கியது. பொதுவாக சாமானிய மக்களுக்கு இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள தெரிவதில்லை. ஆனால் மேல்தட்டு மக்கள் இதனுடைய முக்கியத்துவத்தின் அடிப்படையில் தான் அவர்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து கொண்டு வருகிறார்கள். தொழில்துறையிலும் சரி, அல்லது அவர்கள் செய்யக்கூடிய எந்த துறையிலும் சரி, அவர்களுடைய வளர்ச்சிக்கு இருப்பது திறன் சார்ந்த நிபுணர்களுடைய செயலாலோசனை, செயல் வழிகாட்டல், செயற்திருத்தம் என்பதுதான் உண்மை. கல்வி என்பதற்கு உளவியல் ரீதியான அர்த்தம் என்னன்னா, நடத்தையை மாற்றக்கூடியது தான் கல்வி. அந்த நடத்தை என்பது கற்றல் நடத்தை, சமூக நடத்தை, சுயநடத்தை, வளர்ச்சி சார்ந்த நடத்தை. ஆனால் இது இல்லாமல் மனப்பாடம் செய்து அது தேர்வில் எழுதுவது எப்படி கல்வியாகும் என்ற சிந்தனை பல தொழிலதிபர்களை சிந்திக்க வைத்திருந்த விளைவுதான் தொழிலதிபர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு உளவியல் ரீதியான கற்றல் திறனை மேம்படுத்துவதற்கு கற்றல் மென்டாரிங், அதாவது லேர்னிங் அனாலிசிஸ், லேர்னிங் மென்டாரிங்கை செலக்ட் பண்ணுறாங்க என்பதற்கு அடையாளம் எங்களுடைய நிறுவனம் பல தொழிலதிபர்களுக்கு இது போன்ற அவருடைய குழந்தையை 2ஆம் சந்ததிகளுக்கு, 2ஆம் தலைமுறையினருக்கு கற்றல் திறனை மேம்படுத்தி வருகிறது.